சபைன்னா என்ன? நம்பர் 1, அது தேவனுடைய ஆலயம். 2, சபை என்றால் கிறிஸ்துவின் மணவாட்டி. கிறிஸ்துவின் மணவாட்டி. 3, சபை என்று சொல்லும் பொழுதே கிறிஸ்துவின் சரீரம். சபை 4, தேவகுமாரனுடைய ராஜ்யம். சபை என்று சொல்லும் பொழுதே அது தேவனுடைய வீடு. சபை என்று சொல்லும் பொழுதே அது சபை. சர்ச் இஸ் எ சர்ச். சபை என்று சொல்லும் பொழுதே தேவ முதற்பேரானவருடைய கிறிஸ்துவினுடைய சபை. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாராவது ஒருவன் சபை கூடுதலை விட்டு விட்டால் அவனை என்ன செய்யணுமா? கல்லெறிந்து கொள்ளணுமா? கோயிலுக்கு வராதவங்களை என்ன பண்ணலாம்? கல்லெறிந்து கொள்ளணுமா? இது பழைய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாடு என்ன? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? சபை கூடுதலை மரியாதையா ஒழுங்கா சொல்லுது. எவ்வளோ அழகாக சொல்லுது. சபை கூடுதி வருதலை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடாதபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணு? புத்தி சொல்லு. காலம் கெட்டு போய் கிடக்குதுரா. நீ என்னத்துக்கு வீட்டில் உட்காந்து நிற்கிற? என் பிள்ளைய வீட்டில் வச்சு நிற்கிற? அம்மா மம்மி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ டிவி பாடுறா சொல்லக்கூடாது. இந்த காலத்திலையும் கூட சபை முக்கியமானது. சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியன்.